நேற்று பாதி தோட்டத்துக்கு தண்ணி கட்டிட்டு வந்துட்டேங்க. சரி இன்றைக்கும் பாதி தோட்டத்துக்கு உரம் வீசி தண்ணி கட்டலான்ட்டு தோட்டத்துக்கு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உரத்தை வீசிட்டு தண்ணி கட்டினாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா போய் ஒரு தென்னை மட்டை எடுத்துக்குவா அப்படின்ட்டாரு. என்னது அதை கேட்குறாரு, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, எடுத்துக்குவானா எடுத்துக்குவான்னாரு. சரி எதுக்கோ கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி உரம் போட்டது எல்லாமே, அதாவது சிப்ஸம் போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே வந்து செடி நெருக்க இருக்கிறதுனால உள்ளே போகலை, மேலேயே இருந்தது. சரி இதை இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டு வந்தீங்கன்னா உரம்லாம் உள்ளே போயிடும் அப்படின்னாரு. இது என்னையா புது ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வாங்கி அதே மாதிரி தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் தட்டுறதை பார்த்துட்டு பக்கத்துக்குள்ளக்காரெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நீங்களே பாருங்கள் அப்படின்னொட்டி பக்கத்துக்குள்ளக்காரா வந்து பார்த்துட்டு, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், போட்டது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்ல, சப்போஸ் இது இலை கருகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்மளும் தட்டி முடிச்சு தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வாசல்லாம் கூட்டாமல் அப்படியே கிடந்ததுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வாசல்லாம் கூட்டிட்டு அப்புறம் என்ன, வெடி பொழுதாயிருச்சு, சமைச்சு சாப்பிட வேண்டியதான்.